Welcome students. Today's class 11th Mathematics Chapter 4 Combinatorics and Mathematical Induction. Today's class factorials. So factorial na enna parunga. Factorial of a natural number n is the product of the first n natural numbers. It is denoted by n factorial. So பாருங்க notation எப்படி கொடுப்பீங்கன்னா n factorial அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைனை போட்டு கீழே ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு factorial meaning ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா n factorial எப்படி ரைட் பண்ணுவீங்கன்னா some product of the first n natural numbers n factorial அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் ப்ராடக்ட் ஆஃப் 1 into 2 into 3 into up to என்ன பண்ணுவீங்க n வரைக்கும் ரைட் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள் இப்போ இந்த n factorial அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதலாம்னா இப்படி மாற்றி எழுதுங்க n factorial equal to ஃபஸ்ட்டு n ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா n into நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n-1 அதாவது அடுத்த நம்பர் என்னக்கு முன்னாடி நம்பர் உங்களுக்கு என்னவா இருக்குது n-1 இருக்குங்களா அதுக்கு அடுத்தது n-2 அப்படியே இங்கே ஒன்றொன்னா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா 2 into 1 அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பீங்களா. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க n factorial equal to n into n-1 n-2 3 2 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த n factorial நீங்கள் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் இந்த n-லேருந்து n-1லேருந்து 1 வரைக்கும் n-1 ஃபேக்டோரியல்னு எழுதலாங்களா. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் 1 into 2 இந்த மாதிரி எழுதலாங்களா. 1 ஃபேக்டோரியல்னால் 1 எழுதுவீங்க 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 into 2 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க 1 into 2 into 3 n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 into 2 into 3 into up to n வரைக்கும் எழுதுறீங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த n-1லேருந்து 1 வரைக்கும் n-1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இந்த n மட்டும் அப்படியே முன்னாடி மல்டிப்ளிகேஷன்லேயே வச்சுருவீங்க. ஸோ n into n-1 ஃபேக்டோரியல் எப்போ நீங்கள் n greater than 1 n-க்கு வந்து 1ஐ விட அதிகமாக அங்கே நம்பர்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நெகட்டிவில் போய்டும். அதனால் நீங்கள் n greater than 1 கொடுப்பீங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுவே மறுபடியும் எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா செகண்டை பாருங்கள் n-2லேருந்து இந்த 1 வரைக்கும் n-2 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாங்களா. இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் n into n-1 into இந்த டேர்ம் முழுசும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க n-2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டேர்ம் n-3ன்னு இருக்குங்களா. ஸோ n-3லேருந்து இந்த 1 வரைக்கும் n-3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிட்டிங்கன்னா n into n-1 into n-2 into n-3 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் n ஃபேக்டோரியலில். இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அன்சோ ஆன் அப்படிங்கும்போது மறுபடியும் எகைன் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீரைட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ நம்பர்ஸ் நம்ம இப்போ ஜென்ரலாக n-க்கு தான் ஃபேக்டோரியல் போட்டோம் அப்படின்னா என்ன எப்படி ரீரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பாருங்கள் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 1 ஓகேங்களா. 0 ஃபேக்டோரியல்னால ஆன்சர் 1 தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்படி 1 into 2 ஆன்சர் 2 தான் வரும். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மாற்றி எழுதிட்டு 1 into எப்படி எழுதினாலும் எழுதிக்கோங்க 3 into 2 into 1 எழுதினாலும் கரெக்டு தான் 1 2 3 எழுதினாலும் கரெக்டு தான் ஓகேங்களா. 1 into 2 into 3னா 2 into 3 6 ஓகேங்களா. அதே மாதிரி 3 ஃபேக்டோரியலுக்கு பாருங்கள் 3 into 2 into 1னா 6ங்களா. 4 ஃபேக்டோரியல்னா 4 into 3 into 2 into 1 இப்படி எழுதினாலும் சரி நீங்கள் 1 2 3 4னு மல்டிப்ளிகேஷன் மாற்றி பண்ணிங்களா ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 4 ஃபேக்டோரியலில் உங்களுக்கு என்ன வரும் 24 வருங்களா. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருங்க 5 into 4 into 3 into 2 into 1 ஆன்சர் 120 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 6 ஃபேக்டோரியலுக்கு பார்த்தீங்கன்னா 720 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த 120 கூட ஒரு 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 கிடச்சிருது. 6 ஃபேக்டோரியல் 6 மல்டிப்ளை பண்ணிக்கணுங்களா 0 1 ரிமைண்டர் வரும். ஸோ 720 உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 0 ஃபேக்டோரியல் ஆன்சர் 1 ஃபேக்டோரியல்னாலும் 1 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 6 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 24 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 120 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 720 இந்த நம்பர் வந்து நீங்கள் 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபேக்டோரியல் வருதோ நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22 ஃபேக்டோரியல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் 22 into 21 into 20 into up to 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஜிட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நேற்று நம்மளோட எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 4.1ல் 13 சம்ஸ் பார்த்தோம்.
அடுத்தது 14th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த ரிசல்ட் n ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிசல்ட்டே ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். n ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 × up to n வரைக்கும் எழுதலாங்களா? டினோட்டட் பை n ஃபேக்டரியல் ஆர் இந்த மாதிரி சிம்பிள் போட்டிங்கனால அதுக்கு பேர் ஃபேக்டோரியல் தான். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 0 ஃபேக்டோரியல்னால் 1, 1 ஃபேக்டோரியல்னால் 1, 2 ஃபேக்டோரியல்னால் ஆன்சர் 2 கிடைக்கும், 3 ஃபேக்டோரியல் 6. அதே மாதிரி பாருங்கள், நான் அந்த ஜென்ரலாக நம்ம n டேர்முக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ சம்மில் இந்த மாதிரி நம்பர்ஸில் போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 1 × 2 நீங்கள் 2 ஃபேக்டோரியல் எழுதலாங்களா? 2 ஃபேக்டோரியல் × 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ நான் n ஃபேக்டோரியலை n × n-1 ஃபேக்டோரியல்னு எழுதுகிறேன் பார்த்தீங்களா? அதே இப்படி நம்பரில் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் × 3ன்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 4 ஃபேக்டோரியலுக்கு நான் எழுதியிருக்கேன். 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 × 2 × 3 × 4 24 வருது. இப்போ இந்த 1லேருந்து 3 வரைக்கும் 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாங்களா? × 4. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 × 2 மட்டும் 2 ஃபேக்டோரியல் × 3 × 4 இந்த மாதிரி எழுதலாங்களா? அதுக்கு அடுத்தது 5 ஃபேக்டோரியலுக்கு பாருங்கள். 5 ஃபேக்டோரியலுக்கு 120 ஆன்சர் வரும். இந்த 1லேருந்து 4 வரைக்கும் அப்படியே 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் × 5. ஆர் நீங்கள் 3 மட்டும் எடுத்துக்கிறேன், 1 2 3 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 × 2 × 3 3 ஃபேக்டோரியல் எழுதலாம், × 4 × 5 இந்த மாதிரி நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். சம்முக்கு இந்த மாதிரி ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1ல் 14th சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியலுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். 1 × 2 × 3 × 4 5 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 720 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் ஆன்சர் 24, 5 ஃபேக்டோரியலுக்கு 120. ஆல்ரெடி நம்ம வேல்யூ பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் வேல்யூ போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 144 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியலுக்கு 6, 2 ஃபேக்டோரியலுக்கு 2, 6 - 2 4. அதுக்கு அடுத்தது 3 ஃபேக்டோரியல் × 4 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 6, 4 ஃபேக்டோரியல்னா 24. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 144 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள், 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் × 3 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த மாதிரி சம்மில் நீங்கள் 12 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாங்க? 1 × 2 × 3 × up to 12 வரைக்கும் எழுதிக்கலாங்களா? டிவைடட் பை 9 ஃபேக்டோரியலை 1 × 2 × 3 × up to 9 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய ஃபேக்டோரியல், பெரிய நம்பரோட ஃபேக்டோரியல் எதுங்க? 9 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 12ஓட 9 சின்னது தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 9 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கோங்க. 3 ஃபேக்டோரியலை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த நம்பரில் 1லேருந்து 9 வரைக்கும் அப்படியே 9 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாங்களா? × 10 × 11 × 12 டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் × 1 × 2 × 3. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஐ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 10 × 11 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 × 2 6ங்களாங்க. இங்கே 3ஐ இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். இந்த 2 இது கூட கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மட்டும் ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இப்போ 10 × 11 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? 120 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு n+3. இப்போ நம்பர்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டேர்ம்ஸை பாருங்கள், எண்ணில் வர டேர்ம்ஸ் n+3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n+1 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இதில் n+3 ஃபேக்டோரியலை எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது n+3ங்கிறது உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எண்ணுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்களேன். எண்ணுக்கு 3ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 + 3 எவ்வளோ வரும்? மேலே 9. டினாமினேட்டரில் பாருங்கள் 3 + 1 எவ்வளோ வரும்? 4 ஃபேக்டோரியல். ஏன்னா அங்கே n+3 இருக்குது, இங்கே n+1 தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நியூமரேட்டர் தான் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூமரேட்டரை எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. 1 × 2 × 3 × n. எண்ணுக்கு அடுத்த நம்பர் n+1 இருக்குங்களா? n+1க்கு அடுத்த நம்பர் n+2, n+2க்கு அடுத்த நம்பர் n+3. n+3 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபேக்டோரியல்லாம் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். கீழே n+1 அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 1லேருந்து n+1 வரைக்கும் n+1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு n+1 நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோங்களா? அதனால் n+1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த n+2 n+3 அப்படியே எழுதிக்கிட்டீங்க டிவைடட் பை n+1. இது ரெண்டு கேன்சல் பண்ணிவிடுங்க.
n+2 இன்ட்டு n+3ன்னு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n² + 5n + 6ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15th சம். எவாலுவேட் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல் when n-க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, r-க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் மட்டும் கொண்டுட்டு வரணும். ஸோ இப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n-க்கு வேல்யூ சப்ஸ்டியூஷன் கொடுங்க பார்க்கலாம். n-க்கு 6 கொடுத்துருக்காங்களா, 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r-க்கு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r-னா 6 - 2 ஃபேக்டோரியல். இப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 1 × 2 × 3 × 4 5 6 வரைக்கும் எழுதிட்டீங்க. 2 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும், 4 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும், ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாங்களா, இன்ட்டு 5 × 6 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2ன்னு எழுதிக்கோங்க. 4 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகி போச்சு. 5 அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 2வையும் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5 × 3 ஆன்சர் 15 கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், n-க்கு 10 r = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ n ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ கொடுங்க. n factorial equal to 10. So 10 factorial divided by 3 factorial into 10 - 3 factorial. அப்படியே given questionல substitution கொடுத்துட்டீங்க வேல்யூவை. இப்போ 10 factorial divided by 3 factorial into 7 factorial which is equal to, இந்த 10 factorial இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் டைரெக்டாக இப்போ எழுதிட்டேன். 7 factorial, இப்போ 10 factorial equal to 1 × 2 × 3 அப்படி அப் டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா 7 × 8 × 9 × 10. ஓகேங்களா. அந்த 7 வரைக்கும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 7 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாங்களா, இன்ட்டு 8 × 9 × 10 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகி போச்சு. 8 × 9 × 10 டிவைடட் பை 3யை 1 2 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஓகேங்களா. 2வை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4 4 × 3 × 10 ஆன்சர் 120 கிடைச்சிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஃபார் எனி n-க்கு எனக்கு வேல்யூ அவங்க கொடுக்கவே கிடையாது, r-க்கு மட்டும் 2ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n - 2 ஃபேக்டோரியல். இப்போ நீங்கள் இதை சிம்ப்ளை பண்ணணும் கேன்சல் பண்ணி. n ஃபேக்டோரியல் 1 × 2 × அப் டு n வரைக்கும் எழுதலாங்களா. இப்போ n வரைக்கும் எழுதும்போது n-க்கு முன்னாடி நம்பர் n - 1 இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்பர் n - 2 இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்பர் n - 3 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நான் ஏன் n - 2 n - 1 n வரைக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 1லேருந்து n - 2 வரைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா n - 2 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இன்ட்டு n - 1 × n. ஓகேங்களா. டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 2ன்னு மாற்றிக்கோங்க. சரிங்களா. n - 2 ஃபேக்டோரியல் இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகி போச்சு. n - 1 டிவைடட் பை n டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருக்குதுங்களா. ஸோ n - 1 இன்ட்டு n டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு n × n - 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா. அதுக்கு மேலே நீங்கள் சிம்பிளை பண்ண முடியாது, அதோட விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 16th சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n இஃப் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சப்டிவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா n+1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 20 × n - 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ n+1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 20 × n - 1 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், n - 1 ஃபேக்டோரியல்ங்கிறது உங்களுக்கு சின்ன நம்பராக தான் இருக்கும். n-க்கு -1, அதாவது n-க்கு முன்னாடி இருக்குது n - 1. n+1னா n-க்கு அடுத்த நம்பர். எப்போவுமே அந்த ஃபேக்டோரியலாக இருக்கும்போது பெரிய நம்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபேக்டோரியலுக்கு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் எது பெருசாக இருக்கோ நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ 1 × 2 × 3 × n - 1 n+1 வரைக்கும் எழுதுனுங்களா. ஈக்குவல் டு இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1லேருந்து n - 1 வரைக்கும் n - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n × n+1 விச் இஸ் ஈக்குவல் டு 20 × n - 1 ஃபேக்டோரியல். இதில் n - 1 ஃபேக்டோரியல் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா n × n+1 ஈக்குவல் டு 20. இப்போ இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். n² + n ஈக்குவல் டு 20 n² + n -20 ஈக்குவல் டு 0ங்களா. இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். அப்படிங்கும்போது -4
ப்ளஸ் 5 வருங்களா. ஸோ இப்போ n-4 n + 5 = 0, n = 4னு கிடைக்குது, n = -5. எப்போவுமே உங்களுக்கு என்னோட வேல்யூவில் நெகட்டிவில் வராது, ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். அதனால் இது நாட் பாசிபிள். ஸோ n = 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இதுலேயே 1/8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/9 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n/8 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. இப்போ கிவன் கொஸ்டினை ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதுல சின்ன நம்பர் 8 ஃபேக்டோரியல் தான். 9 இங்கே 10 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலே அந்த சின்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன நம்பருக்கு தகுந்த மாதிரி இதை ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ 1/8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/9 ஃபேக்டோரியலை நீங்கள் எப்படி எழுதலாம்? 8 ஃபேக்டோரியல் இன்டூ 9 எழுதலாம்னா எழுதிட்டேன். ப்ளஸ் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியலை நீங்கள் எப்படி எழுதலாம்? 10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியல் இன்டூ 9 × 10. ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஃபார்முலா படி இதுவும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா 1/8 ஃபேக்டோரியலை வெளியில் எடுத்துக்கோங்க. இங்கே 1/8 ஃபேக்டோரியல் எடுத்திங்கன்னா 1/1 ப்ளஸ் 1/9 which is equal to இங்கே 1/8 ஃபேக்டோரியல் இன்ட்டு n/9 × 10ன்னு வந்துருங்களா. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1/8 ஃபேக்டோரியல் 1/8 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகி போச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 + 1 /9 வந்துருங்களா. இல்லைனா எல்சிஎம் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. எப்படியோ ஒன்று எல்சிஎம் எடுத்துருங்க. 9 + 1 / 9 which is equal to n/9 × 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 + 1ங்கிறது 10. இப்போ இந்த 9 இங்கே கேன்சல் பண்ணிடுங்க. 10 = n/10. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n = 10 × 10 அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு n = 100 அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ்லாம் ஓவர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். Example 4.19. Let n denote the number of days. If the value of the n factorial is equal to the total number of hours in n days, then find the value of n ன்னு சொல்லி கேட்குறாங்க. nங்கிறது number of days அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ n factorial given n factorial equal to total number of hours in n days. அந்த n daysக்கு ஓகேங்களா. இப்போ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸுங்களா. ஸோ 24 × n அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார் n = 1 2 3 4. n-க்கு 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். இங்கே n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா 24ன்னு கிடைக்குங்களா. ஸோ 1 ஃபேக்டோரியலோட 24 பெருசாக தான் இருக்கும். எப்போ ஈக்குவல் ஆகும் தான் கேட்குறாங்க. 2 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? 2 ஃபேக்டோரியல்ங்கிறது <24 × 2 தான். 3 ஃபேக்டோரியல்னாலும் <24 × 3 தான். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா n-க்கு 4 கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 வரைக்குமே n ஃபேக்டோரியலுங்கிறது <24 × n தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சைடில் 3 நம்பர் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ n = 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் உங்களுக்கு என்ன, n-க்கு நான் 5ன்னு கொடுக்கும்போது 5 ஃபேக்டோரியல். அந்த 5 ஃபேக்டோரியல் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், அப்படியே நீங்கள் ஆன்சர் கொண்டு வாங்க. n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 × n-ங்கிற ப்ரூஃபை கொண்டு வருவீங்க. n ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாங்களா. n-க்கு தான் 5ன்னு பேர் கொடுக்குறோம்ல, நம்பர் கொடுக்குறோம்ல. 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? 4 ஃபேக்டோரியல் × 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவீங்களா. which is equal to 4 ஃபேக்டோரியல் × 5. 4 ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு? 24 இன்ட்டு இப்போ அந்த 5 தானே n இன்ட்டு n. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்துருச்சுங்களா. n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 × n அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. n-க்கு 5ன்னு போடும்போது இப்போ n-க்கு greater than 5, n-க்கு 6 7 8ன்னு இந்த மாதிரி 5ஐ விட அதிகமாக போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா n ஃபேக்டோரியலுங்கிறது greater than 24 × n-ன்னு கிடச்சிடும். அதனால் இப்போ இது உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ n = 5 தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.21. If n factorial plus n-1 factorial equal to 30, then find the value of n அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ n factorial plus n-1 factorial equal to 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் பாருங்கள், n-1 factorial விட n factorialங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்பர் பெரிய நம்பராக இருக்குங்களா. இதை விட n factorial விட இதில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் குறையும். இப்போ இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். n ஃபேக்டோரியல் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். n ஃபேக்டோரியல் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா. ப்ளஸ் n-1 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு 30. இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் n-1 ஃபேக்டோரியல் காமன் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா
n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இப்போ இதில் n-1 n-1 வெளியில் போயிடுச்சுன்னா இங்கே ஒரு n இங்கே ஒரு 1 ரிமைண்டர் இருக்குங்களா. ஸோ n+1 ஈக்குவல் டு 30. இப்போ n+1 இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 5 × 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5 × 6 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேட்டிங் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஈக்குவல் பண்ணிக்கோங்க, நம்பரை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ n+1 ஈக்குவல் டு 5ன்னு ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு n ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குங்களா. அதே மாதிரி n-1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஃபேக்டோரியல் போயிடும். n-1 ஈக்குவல் டு 3ன்னு மட்டும் எடுப்பீங்க, n ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். எப்படி எடுத்திங்கனாலும் ஒன்று தான். ஒன்றா நீங்கள் இதை இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க எண்ணுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 4.22 வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் த சம் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் ப்ளஸ் 22 ஃபேக்டோரியல் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இதெல்லாம் ஆட் பண்ணால் ஏதாவது ஒரு நம்பர் கொண்டுங்களா. அதில் வந்து அந்த யூனிட் பிளேஸ், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இப்போ 2 ஃபேக்டோரியல்னா 2ங்களா ஆன்சரு, 3 ஃபேக்டோரியல்னா 6, 4 ஃபேக்டோரியல்னா 24, 5க்கு 120, 6க்கு 720. அதே மாதிரி 7 ஃபேக்டோரியல் எடுத்திங்கனாலுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் 0 ஆகிடும். 7 ஃபேக்டோரியலுக்கு 8 ஃபேக்டோரியலுக்கு யூனிட் டிஜிட் 0 முன்னாடி என்ன வருதுன்னு நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. 9 ஃபேக்டோரியல் எடுத்திங்கனாலும் யூனிட் டிஜிட் 0, ஏன்னா இது அதுக்கு அடுத்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் இருக்குதுங்களா, 720ன்னு கிடைக்குது. இப்போ 7 ஃபேக்டோரியல் எனக்கு வேணும் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபார்முலா ஷார்ட்கட்டில் எழுதலாமா. 720 × 7 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 × 0 0, 7 × 2 14. ஸோ அப்போ உங்களுக்கு யூனிட் டிஜிட் 0 தானே கிடைக்குது. இந்த மாதிரி இதுக்கு மேலே வர எல்லா நம்பருமே நீங்கள் ஃபேக்டோரியல் எடுத்திங்கன்னா யூனிட் பிளேஸு 0வாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் ஆஃப் த சம் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 22 ஃபேக்டோரியல் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் பாருங்கள், இப்போ இது எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆஃப் த சம் ஆஃப் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ நீங்கள் இதை மட்டும் 6 ஃபேக்டோரியல் வரைக்குமே இதை ஆட் பண்ணி பாருங்களேன், என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 6 + 4 10, 10 + 2 12ன்னு வந்துடுங்களா. ரிமைண்டர் 1, 2 2 4 5, 7 + 1 8, 852ன்னு கிடைக்குதா. யூனிட் பிளேஸில் என்ன வருதுங்க, 2ன்னு கிடைக்குது. சப்போஸ் நான் 6 ஃபேக்டோரியல் விட்டுறேன், 5 ஃபேக்டோரியல் மட்டும் பாருங்கள், இந்த 6 ஃபேக்டோரியல் எடுக்காதீங்க, இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 10 ஆன்சர் என்ன வருங்க 12, ரிமைண்டர் 1, 2 4 5 ஆன்சர் 152. அப்போது யூனிட் பிளேஸ் உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, 2 தான் கிடைக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலும் யூனிட் பிளேஸில் 2 தான் வரும். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது 10th பிளேஸு 100th பிளேஸ்லாம் எடுத்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் யூனிட் பிளேஸில் உங்களுக்கு 2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் ஆஃப் த சம் ஆஃப் த 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இந்த 3 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதனோட யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட் ஆஃப், இப்போ இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 32ன்னு கிடைக்குதுங்களா. யூனிட் டிஜிட் ஆஃப் 32, 32ஓட யூனிட் டிஜிட் என்ன வருதுங்க 2ன்னு ஆன்சர் வந்துருச்சுங்களா. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 4.24 ப்ரூவ் தட் 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2n × 1 × 3 × 5 × 2n - 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2LHS எடுத்துக்கோங்க. 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல், டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். நியூமரேட்டர் பாருங்கள், 2n ஃபேக்டோரியலை 1 × 2 × 3 × அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2n - 3. நீங்கள் n ஃபேக்டோரியல் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, 1 2 அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா n - 1 × n இந்த மாதிரி எழுதுவீங்களா. 2n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × அப்படியே 2n - 3, 2n - 2, 2n - 1, 2n இது வரைக்கும் நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் அப்படின்னா சும்மா 2 நம்பர் மட்டும் எழுதுக்கலாம். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2nக்கு முன்னாடி இந்த 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ணில் முடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 4 டிஜிட் 4 நம்பர் எடுத்துக்கோங்க. 1 × 2 × 3, 2n - 3, 2n - 2, 2n - 1, 2n வரைக்கும்.
which is equal to இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆடு டேர்ம் தனியாக ஈவன் டேர்ம் தனியாக பிரிங்க 1 3 2n - 3 2n - 1 எல்லாம் ஆடு டேர்ம். ஸோ அதெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன் 1 3 அடுத்தது 5 வரும் ஓகேங்களா 2n - 3 2n - அதுக்கு அடுத்து ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 2n - 2 2n வரைக்கும் இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். இதெல்லாம் செப்பரேட் பண்ணுங்கள். தனித்தனியாக நான் செப்பரேட் பண்ணிட்டேன். டிவைடட் பை n ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஆடு டிஜிட் தான் எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 2 இதில் 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா காமனாக வெளியில் எடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா n2 இருக்கும். ஸோ நீங்கள் 2 இன்னொரு 2 வெளியில் எடுப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்டு 2 அப்படியே இன்ட்டு 2 வரைக்கும் n டைம்ஸ் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 2 பவர் என்ன மாறிடுங்களா. ஸோ அதுதான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் இருக்கிற 2 வெளியில் எடுத்தேன். டேக்கிங் அவுட் 2s எல்லா 2வையும் வெளியில் எடுத்து 2 பவர் என்னன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது 1 மாறிடும். இது 1 2 3 இங்கே 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா n - 1 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா n. ஸோ 1 2 1 × 2 × 3 × n - 1 n வரைக்கும் முடிச்சுக்கிங்க. விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 1 × 3 × 5 × 2n - 3 2n - 1 அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 2 பவர் n அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் முழுசு நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம் n ஃபேக்டோரியல் எடுத்துக்கலாங்களா. இப்போ n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n × 1 × 3 × 5 × புக்கில் வந்து டாட் இன்டூ சிம்பிளுக்கு போடுறதுக்கு பதிலாக டாட்னு வச்சுருப்பாங்க. நான் டாட்னு வச்சுக்கிட்டேன் 1 × 3 × 5 × 2n - 3 2n - 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பர்முட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பர்முட்டேஷன். ஸோ அந்த பர்முட்டேஷன் நெக்ஸ்ட்டு டாபிக் பர்முட்டேஷன். ஸோ பர்முட்டேஷனில் பாருங்கள் வாட் இஸ் பர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்முட்டேஷனாக என்னங்கிறது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் A B and C have to stand in a line. ஒரு லைனில் 3 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க ஓகேங்களா. ஒரு லைனில் ஃப்ரெண்டு 1 ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க ஓகேங்களா. இன் ஹவு மெனி ஆர்டர் கேன் தே ஸ்டாண்ட், அவங்க எத்தனை ஆர்டரில் அவங்களால நிற்க முடியும் அப்படிங்கிறத நம்மளோட பர்முட்டேஷன் ஓகேங்களா. சம் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். நான் 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா A B C ஓகேங்களா. ஸோ சம் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையவே நம்ம அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் பாருங்கள். ABC இந்த ஆர்டரில் அவங்க நிற்கலாங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ நீங்களாகவே யோசிச்சு பாருங்கள். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ABC இந்த ஆர்டரில் நிற்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க BAC ஏங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்டரில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க சென்டரில் போய் நிற்பாங்களா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இடத்த மாற்றி மாற்றி நின்றுக்கலாங்களா. இதுதான் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ABC இந்த ஆர்டரில் நிற்கலாம். அப்படி இல்லையா ACB இப்படி நிற்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது பாருங்கள் BAC B ஃபஸ்ட்டு நின்று A செகண்டு நின்று Cங்கிறவங்க எப்படி இருக்கலாம் தேர்டில் நிற்கலாம். அப்படி இல்லைன்னா BCA நெக்ஸ்ட்டு பாருங்கள் CAB இந்த ஆர்டரில் நிற்கலாம் அல்லது CBA இந்த ஆர்டரில் நிற்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 அரேஞ்ச்மெண்ட்ஸில் அவங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஃபோட்டோவுக்கு 6 அரேஞ்ச்மெண்ட்டில் நிற்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதில் எதை வேணாலும் அவங்க நின்றுக்கலாம். ஒன்றா ABC மாதிரி நின்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா ACB இந்த ஆர்டரில் நின்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் இந்த மாதிரி 6 அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க நிற்கலாம். ஸோ பாருங்கள் there are 6 possible ways in which they can arrange themselves for a photograph அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே அடுத்தது பாருங்கள் இதுக்கு சரிங்க. இப்போ வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து பார்த்து ஸோ 6 அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எத்தனை அரேஞ்ச்மெண்ட்டில் நிற்பாங்க 11 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் எத்தனை அரேஞ்ச்மெண்ட்டில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியுங்களா கொடுக்க முடியாது. ஸோ அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்முட்டேஷன்ஸ் ஆஃப் R objects which can be made from n distinct objects is n factorial divided by n minus r factorial சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து NPR அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் டினோட் பண்ணுவோம். ஸோ n
NPR equal to n factorial divided by n minus r factorial. ஓகேங்களா? ஸோ இப்போ 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் ஒரு 5 மெம்பர்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எத்தனை அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியும்? ஆறுங்கிறது செலெக்ஷன், என்னங்கிறது டோட்டல் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பர்முடேஷன்ஸ் ஆஃப் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது 6 ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க ஃப்ரம் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எண்ணில் இருந்து 6 செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆர் மீன்ஸ் இந்த ஆர். ஓகேங்களா? நீங்கள் 6 நினச்சிக்காதீங்க, ஆர். இந்த 6 ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எத்தனை பெர்முடேஷன், எத்தனை அரேஞ்ச்மெண்ட்டு உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெர்முடேஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸில் தியரம் பாருங்கள், தியரம் 4.1. ஸோ இப்போ n, r, இப்போ அதே அந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இஃப் n, r ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் ஆர் லெஸ் தேன் n. ஸோ டோட்டலாக n ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர் எடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னை விட ஆர் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கும். இப்படி போட்டுக்கோங்க, ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. இந்த ஆறுங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது என்னை விட குறைவாக தான் எடுக்கணும். மொழி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னை விட அதிகமாக எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ தென் த நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆஃப் n distinct objects taken r at a time is n, n minus 1 into n minus 2, n minus r plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் 6 ஆப்ஜெக்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த 6க்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். இந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் பாருங்கள், இந்த 6 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 6 ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த 6 ஆப்ஜெக்ட் இந்த எண்ணிலிருந்து 6 எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாங்களா? சரிங்க. இப்போ இந்த n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த எண்ணில் எதை வேணாலும் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா n ஆப்ஜெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு n சான்சஸ் இருக்குது, எண்ணில் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது n minus 1, அதுக்கு அடுத்தது n minus 2. இப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 6 ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது பாருங்கள், n minus r plus 1 வே. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு 6 ஆப்ஜெக்ட் வரணுங்களா? 1, 2, 3. இப்போ இதில் பாருங்கள், இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். மொத்தம் 6 தானே செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப் டு இங்கே 6 வரைக்கும். ஓகேங்களா? 6 ஆப்ஜெக்ட்ஸு செலக்ட் பண்ணணும் அந்த எண்ணில் இருந்து. அப்படி செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், n வேஸ் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை n வேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஜெக்டை n minus 1. ஏன்னா இங்கே ஒன்று தான் செலக்ட் பண்ணிவிட்டீங்களா, n minus 1லேருந்து தான் நீங்கள் ஒன்று பண்ண முடியும், ஒன்று சூஸ் பண்ண முடியும். முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸை ரீகால் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். இங்கே n ஆப்ஜெக்டில் ஒன்றை சூஸ் பண்ணிக்குவீங்க, செகண்ட் பிளேஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, n minus 1 ஆப்ஜெக்டில் ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 4th பிளேஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ n minus 2 அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த n minus r plus 1 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே n minus 2னா இங்கே 3ன்னு வந்துருக்குதுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3ஐ விட இங்கே 1 எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. இங்கே 6ஐ விட எப்படி இருக்கணும், 1 குறைவாக இருக்கணும். அப்படின்னா அதனால் n minus ஆஃப் 6ஐ விட 1 குறைவாக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், n minus ஆஃப் r minus 1 இப்படி எடுக்கலாங்களா? n minus பார்த்துக்குங்க, 6ஐ விட 1 குறைவாக இருக்கணும். அப்படின்னா r minus 1 போட்டுக்கலாங்களா? n minus ஆஃப் r minus 1 இப்படி போட்டிங்கன்னா இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், n minus r plus 1 வந்துருங்களா? அதான் அவங்க டேரெக்டாக போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷினை பாருங்கள். எ பர்முடேஷன் இஸ் an ordering. எ பர்முடேஷன் ஆஃப் n distinct objects taken r at a time is formed by filling r positions. இது first position, second position, third position up to r positions in a row with objects chosen from n distinct objects. இப்போ இந்த r பொசிஷனுக்கு இந்த n இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? n objects can be filled in the first position. இந்த ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து ஒவ்வொரு பொசிஷனாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு r பொசிஷன் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து நம்ம n ஆப்ஜெக்ட்ஸில் r ஆப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ். ஸோ NPR ஈக்குவல் டு n இன்ட்டு n minus 1, n minus 2 அப் டு n minus r plus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த தியரம் வந்து நோட்டில் பார்த்துக்கலாம். தியரம் 4.3 பாருங்கள். The number of permutations of n different objects taken r at a time where repetition is allowed is n power r. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து
இதில் வந்து நீங்கள் n ஆப்ஜெக்ட்ஸில் r ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் அட் ஏ டைம் ரிப்பீட்டேஷன் அலோடு கிடையாது. ஏற்கனவே நம்ம இங்கே ஒன்றை சூஸ் பண்ணதுனால அந்த ஒன்றை விட்டுட்டு n-1 இங்கே n-2ன்னு போடுறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ரிப்பீட்டேஷன் அலோடு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு n-லேருந்து r ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், அதே ஆஸ் பர் தியரம் 4.1ல் இப்போ n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் சூசன் r. இது ஃபஸ்ட்டு பிளேஸ், இது செகண்டு, தேர்டு, அப் டு இது 4th பிளேஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு n சான்சஸ் இருக்குது, மொத்தம் n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுங்களா, n சான்சஸ். செகண்ட் பிளேஸுக்கு n தான், தேர்டு பிளேஸுக்கு n தான், ஏன்னா ரிப்பீட்டேஷன் அலௌடு. அதே மாதிரி இங்கேயும் n சான்சஸ் வந்து திருப்பி வரலாங்களா, ரிப்பீட்டேஷன் அலௌடு அப்படின்னா n சான்சஸ். ஸோ இப்போ பாருங்கள், npr ஈக்குவல் டு n இன்ட்டு அப் டு எவ்வளோ n டைம்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்டு n வரும்போது 6 டைம்ஸ் வருங்களா, மொத்தம் 6 ஆப்ஜெக்ட்ஸ் தானே செலக்ட் பண்ணுறோம், 6 டைம்ஸ் அப்படின்னா n பவர் 6ங்களா. So we can fill the first position in n object, second position still we can use the object used in the first position. First position யூஸ் பண்ணது மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா அப்போவும் என்ன உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், n சான்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி 4th பொசிஷனுக்கும் n ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ the number of permutations of n different objects taken r at a time when repetition allowed is n into n into n into n, r timesனா n power r. ஓகேங்களா. So next theorem 4.2. Theorem 4.2 பாருங்க. If n greater than or equal to 1 and 0 less than or equal to r less than or equal to n, then npr equal to n factorial divided by n minus r factorial அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபார்முலா பார்த்தோங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவோட ப்ரூஃப் பாருங்கள். பை தியரம் 4.1. தியரம் 4.1ல் வந்து நம்ம என்ன பண்ணணும், npr ஈக்குவல் டு n இன்ட்டு n-1 n-2 இன்ட்டு n-r + 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலா ப்ரூஃப் பண்ணி நிறுத்திட்டாங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ npr ஈக்குவல் டு எடுத்துக்கிறீங்க, பை தியரம் 4.1லேருந்து இந்த ரிசல்ட் எடுத்துக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ n இன்ட்டு n-1 n-2 n-r + 1 இன்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு பக்கமே எதை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா, இப்போ n-r + 1ங்களா, n-r + 1. அதுக்கு அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, n-r. அதுக்கு அடுத்த டேர்ம், அதுக்கு அடுத்த இதை விட அதுக்கு பின்னாடி வர டேர்ம் என்னவாக இருக்கும், n-r -1. அதுக்கப்புறம் n-r -2. இப்படியே இங்கே +1 இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு அந்த +1 மைனஸ் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து 0 ஆகிடும். அதுக்கு அடுத்தது இதிலேருந்து ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் வந்து முடியுங்களா. உங்களுக்கு நம்பர்ஸ் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. n-r + 1லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கிறீங்க, n-rன்னு கிடைக்குது. இந்த n-rலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா n-r -1ன்னு கிடைக்குது. இப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 வரைக்கும் முடியுங்களா. ஸோ இப்போ அந்த நம்பர் n-r -1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணிடுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு அப்படியே டாட் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இன்ட்டு n வரைக்கும் வருது. அப்படின்னா இது n ஃபேக்டோரியலுங்களா, டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு n-r வரைக்கும் வருதுங்களா. அப்படின்னா n-r ஃபேக்டோரியல் எழுதிக்கலாங்களா, பை யூஸிங் த ஃபேக்டோரியல் கான்செப்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது npr ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் ஃபார். இது எப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த r இருக்குது பார்த்தீங்களா, இந்த rங்கிறது n ஆப்ஜெக்ட்ஸில் r சூஸ் பண்ணுறீங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது rங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n தான். சப்போஸ் r கிரேட்டர் தென் nன்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், npr ஈக்குவல் டு இப்போ ஆருக்கு பதிலாக என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், r ஈக்குவல் டு என்னன்னா npnன்னு வருங்களா, ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் ஆன்சர். r ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா np0 ஈக்குவல் டு ஆன்சர் 1 வரும். சைடில் போட்டு பார்த்துருக்கேன், போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். np என்னன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். npன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-n, ஆருக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க, which is equal to n factorial by 0 factorial கிடைக்க ஆன்சர் 0 factorial ஆன்சர் 1 தானே, அதனால் உங்களுக்கு n factorial கிடைச்சிடும். np0 அப்படின்னா n factorial divided by n-0 factorial அப்படின்னு சொல்லி வருங்களா. இப்போ n factorial divided by n-0னா n factorial,
ஆன்சர் 2 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 1ன்னு வந்துடும். ஸோ ஃபார் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், n different objects arranged in a row is n different objects எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணீங்க npn ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரூவ் தட் npn ஈக்குவல் டு n இன்ட்டு pn மைனஸ் 1. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. npn மைனஸ் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு npஆருக்கு ஃபார்முலா தெரியும், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆருக்கு பதிலாக n மைனஸ் 1ன்னு இருக்குது, போட்டுக்கோங்க ஃபேக்டோரியல், விச் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். இந்த எண்ணும் மைனஸ் 1 எண்ணும் கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலாக மாறும், விச் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் npn. நம்ம தான் இங்கே ஆல்ரெடி ரிசல்ட்டில் பார்த்துட்டோங்களா. ஸோ n ஃபேக்டோரியல்னா npn. ஓகேங்களா. ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு npn எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு ப்ரூஃப் வந்துருச்சு, npn ஈக்குவல் டு n இன்ட்டு npn மைனஸ் 1. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது, ஸோ இப்போ இதெல்லாம் எழுதும்போது பாருங்கள், nprங்கிறது இப்படி சஃபிக்ஸில் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா. அந்த எண்ணுங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே கொண்டு வந்துடக்கூடாது, இந்த மாதிரி மேலே கொஞ்சம் லைட்டாக மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அப்படி போடலைன்னா உங்களுக்கு அது ரவுண்ட் பண்ணிடுவாங்க, மிஸ்டேக் ஆகிடும். இப்போ ப்ரூவ் தட் npr. இந்த npr அப்படின்னா n ஆப்ஜெக்ட்ஸில் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மீனிங். npr ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 pr மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம் செகண்டு. இப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 pr மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னங்கிறது ஒரு தனி நம்பர், அதை அப்படியே நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. n இன்ட்டு n மைனஸ் 1 pr மைனஸ் 1 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், npr ஃபார்முலா. npr ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் இது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர்க்கு r மைனஸ் 1 ஃபேக்டோரியல். சிம்பிளை பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1 இந்த 1 கேன்சல் ஆகி போயிடும், n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும். இப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குங்களா. இப்போ இது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு npr. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், கண்டினியூங் திஸ் ப்ராசஸ். npr ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 pr மைனஸ் 1 எழுதுறங்களா. இதே மாதிரி ப்ராசஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்னா n இன்ட்டு n மைனஸ் 1. இந்த n மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த டைம் என்னவாக இருக்கும், n மைனஸ் 2 pr மைனஸ் 2. அதுக்கு அடுத்து இந்த n மைனஸ் 2 மல்டிப்ளிகேஷனில் வந்துருச்சுன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 pr மைனஸ் 3. இதே மாதிரி ப்ரொசீஜர் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் ஆஃப் r மைனஸ் 1 இங்கே பாருங்கள். அடுத்தது இப்போ இதில் இன்ட்டு இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 ஆர். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் n மைனஸ் 3 r மைனஸ் 3 இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு n மைனஸ் ஆர், இந்த 3க்கு பதிலாக ஆர்ன்னு போடணும். ஓகேங்களா. ஆர் டேர்ம்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது. nprனா ஆர் டேர்ம்ஸை சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3க்கு பதிலாக ஆறுன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இந்த இடத்துல 3 வருது, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3க்கு பதிலாக ஆர், இங்கே ஆர் மைனஸ் ஆர் 0வாக மாறிடும். இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவாக இருக்குன்னா n மைனஸ் ஆருக்கு முன்னாடி உங்களுக்கு என்னவாக இருக்குங்க, இங்கே 1 2 அப்படியே -1 -2 ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்போனா உங்களுக்கு n மைனஸ் ஆருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா n மைனஸ் ஆஃப் r மைனஸ் 1 இருக்கும். ஓகேங்களா. மைனஸ் ஆஃப் 1 2 3ன்னு போகுது, மைனஸ் ஆஃப் 1 2 3ன்னு போகுது. அந்த மைனஸை நீங்கள் காமனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மைனஸ் பாருங்கள் காமனாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 1 2 3 4ன்னு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆருக்கு முன்னாடி டேர்ம் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஆர் மைனஸ் 1 தானே. ஆருக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு போய்கிட்டே இருக்கும். 6 வரைக்கும் போச்சுன்னா ஆருக்கு முன்னாடி உங்களுக்கு என்னவாக இருக்கும் ஆர் மைனஸ் 1 தான் இருக்கும். ஏன்னா ஆருக்கு முன்னாடி என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆறுங்கிறது 5னா முன்னாடி நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க 4ன்னு சொல்லுவீங்க. இந்த ஆறுங்கிற நம்பர் வந்து 6னா நீங்கள் முன்னாடி என்னன்னு சொல்லுவீங்க 5ன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா.
ஸோ இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் ஆர் பி நாட்டுன்னு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த n மைனஸ் ஆர் பி நாட்டுங்கிறது ஆன்சர் 1 ஆகிடும். என்பி ஜீரோனா 1, அதே மாதிரி n மைனஸ் ஆர் பி நாட்னாலும் உங்களுக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 தான் கிடைக்கும். நான் டேரெக்டாக 1 சொல்லிட்டேன். இப்போ இந்த டேர்ம் 1 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இதோட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ n இன்ட்டு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. ஸோ நம்ம தியரம் 4.1 ப்ரூவ் பண்ண பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான், அதே தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இதே மாதிரி அதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா NPR ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். அதுக்கு அடுத்தது ப்ரூவ் தட் NPR ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் PR ப்ளஸ் R இன்ட்டு n மைனஸ் ஒன் PR மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு ப்ரூஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு RHS எடுத்துக்கோங்க. n மைனஸ் ஒன் PR plus r into n minus 1 pr minus 1 which is equal to இந்த n minus 1 pr இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். n minus 1 factor npr ஃபார்முலா npr equal to n factorial divided by n minus r factorial அப்ளை பண்ணிங்கன்னா n minus 1 factorial divided by n minus r, அதாவது n minus 1 minus r factorial plus r into இந்த டேர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா n minus 1 factorial divided by n minus 1 minus of r minus 1 factorial which is equal to n minus 1 factorial divided by n minus r minus 1 அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஆறுக்கு அப்புறம் 1 வர மாதிரி. இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு n minus 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இது ரெண்டு கேன்சல் ஆகி போயிடும். இப்போ n minus 1 factorial divided by n minus r minus 1 factorial plus r into n minus 1 factorial divided by n minus r factorial மட்டும் வந்துடும். which is equal to n minus 1 factorial divided by n minus r minus 1 factorial plus r into n minus 1 factorial. இப்போ இந்த n minus r factorial இது n minus r minus 1. ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய ஃபேக்டோரியலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். n minus r ஃபேக்டோரியலில் n minus r minus 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus rன்னு எழுதலாங்களா. இப்போ 5 ஃபேக்டோரியலில் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5ன்னு எழுதலாம் பார்த்தீங்களா. அதே மாதிரி n minus r n minus r minus 1 factorial into n minus r அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா. ஸோ இந்த ஃபார்முலா படி எழுதியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் வெளியில் எடுங்க. n minus 1 factorial divided by n minus r minus 1 factorial காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 ஆகிடும். இந்த இடம் வந்து உங்களுக்கு 1. இங்கே இதில் காமனாக போயிடுச்சுன்னா r by n minus r மட்டும் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அடுத்த டேர்மில். ஸோ இப்போ n minus 1 factorial divided by n minus r minus 1 factorial into cross multiply பண்ணிங்கன்னா n minus r plus r divided by n minus r which is equal to இப்போ இதில் plus r minus rலாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு என்ன கிடைக்கும், n மட்டும் இருக்கும். n into n minus 1 factorial divided by n minus r minus 1 factorial into n minus rன்னு கிடச்சிரும். இப்போ n into n minus 1 factorial n factorial எழுதிக்கலாங்களா. இப்போ n minus r minus 1 factorial into n minus r அப்படின்னா n minus r factorial. இந்த டேர்ம் வரைக்கும் ஃபேக்டோரியல் போட்டாச்சு. அடுத்து இந்த ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், n minus r ஃபேக்டோரியல்னு வந்துருங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போ இதை வந்து NPR ஃபார்முலா வந்துருச்சுங்களா. ஸோ NPR ஈக்குவல் டு n minus 1 PR ப்ளஸ் r into n minus 1 PR minus 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.25 பாருங்கள். எவல்வேட் 4P4 பர்முடேஷன் கேட்குறாங்க. 4P4 அப்படின்னா 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சூசன் 4 ஆப்ஜெக்ட்ஸ் பர்முடேஷனை எத்தனை அரேஞ்ச்மெண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 4P4 அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், NPR ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். 4P4னா n-க்கு 4 r 4 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r 4 minus 4 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல்னு வரும். 0 ஃபேக்டோரியல் 1ங்கிறனால 4 ஃபேக்டோரியல் மட்டும் வந்துடும், 24ன்னு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாத டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படியே போடலாம். இப்போ இந்த 4P4 ஈக்குவல் டு நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா, ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n இன்ட்டு NPR ஈக்குவல் டு n இன்ட்டு n minus 1, அதுக்கு அடுத்தது n minus 2, அப்படியே n minus r plus 1. NPR ஃபார்முலா பார்த்தோம்னா இதே ஃபார்முலா படி இங்கே என்னங்கிறது 4ங்களா, 4ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 3 2 அடுத்தது பாருங்கள் n minus r minus 1 அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அந்த பாக்ஸில் 6 ஆப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது.
4ல் நான் 4 சூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், 4 டைம்ஸ் எழுதணும். 4 3 2 1. இப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2 3 4 டைம்ஸ் இருக்குதுங்களா. ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 24ன்னு கிடச்சிரும். அடுத்த சம்மில் பாருங்கள் 5p3. இப்போ மொத்தமாக 5 ஆப்ஜெக்ட்ஸில் 3 ஆப்ஜெக்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு, நான் பாருங்கள் இந்த ஷார்ட்கட்லேயே போட்டுட்டேன். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 ஆப்ஜெக்ட்ஸ் 5 4 3. எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, 1 2 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு 5 சான்சஸ், செகண்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 சான்ஸ், தேர்ட் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதுக்கு 3 சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் 3 ஆப்ஜெக்ட் தானே சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60. அதுக்கு அடுத்து 8p4க்கு பாருங்கள், 8 × 7 × 6 × 5. ஸோ உங்களுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும், 4 ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு 8 சான்ஸ், செகண்டுக்கு 7, தேர்டுக்கு 6, ஃபோர்த் ஆப்ஜெக்ட்டுக்கு 5 சான்சஸ். ஓகேங்களா. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1680. ஃபார்முலா போட்டிங்கனால ஆன்சர் இதே தான் வரப்போகுது. 6p5 அப்படின்னா 6 ஆப்ஜெக்டில் 5 வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு 6 சான்சஸ், செகண்டுக்கு 5 சான்சஸ், தேர்டுக்கு 4, அதே மாதிரி ஃபோர்த்துக்கு 3 சான்சஸ், ஃபிஃப்த்துக்கு 2 சான்சஸ். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 720 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சம்மை ஏன் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபார்முலா பர்முட்டேஷனுக்கு நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டில் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். அதுக்காக வந்துட்டு இந்த சம் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது பாருங்கள் எக்ஸசைஸ் 4.2. ஃபஸ்ட்டு சம், இஃப் n-1p3 is to n+4 ஈக்குவல் டு 1:10 ஃபைண்ட் n அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ கிவன் ரைட் பண்ணிக்கோங்க. n-1p3 is to np4 ஈக்குவல் டு 1:10. இப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவைடில் எழுதிக்கலாங்களா. n-1p3 டிவைடட் பை np4 ஈக்குவல் டு 1/10. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணால் டேரெக்டாக ஸ்டெப்புக்கு வந்தீங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா. இப்போ n-1p3 டிவைடட் பை np4. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கோங்க. எண்ணெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்முலாவே போடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-1 - 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை np4க்கு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1/10. அடுத்தது பாருங்கள், n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-4 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த டினாமினேட்டர் டேர்ம் நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறுங்களா. ரெசிப்ரோக்கலாக மாறும்போது என்ன ஆகும், n-4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1/10. இப்போ n-4 கேன்சல் ஆகி போச்சுங்களா. n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த n ஃபேக்டோரியலை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா, ஈக்குவல் டு 1/10. இப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/n ஈக்குவல் டு 10னா n ஈக்குவல் டு 10 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. n ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், இஃப் 10pr-1 ஈக்குவல் டு 2 × 6pr ஃபைண்ட் r அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிவன் 10pr-1 ஈக்குவல் டு 2 × 6pr which is equal to, இப்போ பாருங்கள் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 10 minus of r-1 factorial equal to 2 into 6 factorial divided by 6 minus r factorial. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 10 factorial divided by 10 bracket open பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 10 minus r plus 1 factorial equal to 2 into 6 factorial divided by 6 minus r factorial வந்துடும். இப்போ 10 factorial divided by 10 plus 1 11 minus r factorial. இப்போ 2 into 6 factorial divided by 6 minus r factorial வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 10 factorial 6 factorial கேன்சல் பண்ணுறதுக்காக 10 into 9 into 8 into 7 into 6 factorial எழுதிக்கலாங்களா. ஸோ 10 factorial 6 factorial into 7 into 8 into 9 into 10 அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து 2 into 6 factorial இந்த சொல்லுக்கு அப்படியே இருக்குது டிவைடட் பை, இப்போ இந்த 11 minus r factorial இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 6 minus r factorial. இந்த 11 minus r factorial நீங்கள் எப்படி எழுதலான்னா 11 minus r, 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus r, 6 minus r, அதே மாதிரி அடுத்ததுக்கு பின்னாடி என்ன வரும் உங்களுக்கு 5 minus r, அதுக்கடுத்து 4 minus r, இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 1 வரைக்கும் போகும். அப்படி போகும் பொழுது நீங்கள் இந்த சைடு 6 minus r factorial இருக்கிறதுனால
நீங்கள் இந்த டேர்முக்கு நீங்கள் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும் பொழுது 11 மைனஸ் ஆர் 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர்னு ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே எங்கே வரைக்கும் போவீங்க 1 வரைக்கும் போவீங்களா ஃபேக்டோரியல்னா. இப்போ இங்கே 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது. 7 மைனஸ் ஆர் 6 மைனஸ் ஆரோட ஸ்டாப் பண்ணி ஃபேக்டோரியல் போட்டுக்கிட்டீங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அந்த ஃபேக்டோரியல் அடங்கிருங்களா. ஸோ அதனால் 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு போட்டுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 10 × 9 × 8 × 7. 11 மைனஸ் ஆர் 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர் 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேர்ம் இங்கே போயிடுச்சு, இந்த 2 இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த டேர்ம் இந்த பக்கம் போன டேர்மை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 11 மைனஸ் ஆர் 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர் 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 10 9 8 7 டிவைடட் பை 2. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 11 மைனஸ் ஆர் 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர் 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 வந்துடும். ஓகேங்களா. 10 9 4 7. சரிங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே 1 2 3 4 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த 4 டேர்ம்ஸை 5ஆக மாற்றணும். அதே மாதிரி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக மாற்றணும். அதாவது அடுத்தடுத்த டேர்மாக நீங்கள் மாற்றணும். ஏன் அப்படின்னா இங்கே 11 மைனஸ் ஆர், சப்போஸ் நீங்கள் ஆருக்கு 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆருக்கு 5ன்னு கொடுத்தீங்கன்னா 11 மைனஸ் 6 என்னங்க வரும்? 11 மைனஸ் 5 எவ்வளோ வரும்? 6 வருங்களா. 10 மைனஸ் 5 எவ்வளோ வருங்க உங்களுக்கு? 5 வருங்களா. 9 மைனஸ் 5 எவ்வளோங்க வரும்? 4 தானே. 8 மைனஸ் 5 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3 வந்துருங்களா. 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. அடுத்தடுத்த நம்பராக வருங்களா. 6 5 4 3 2 இந்த மாதிரி. ஓகேங்களா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எப்படி போகுது உங்களுக்கு? அதாவது அடுத்தடுத்த நம்பர், இன்பிட்வீனில் எந்த கேப்பும் கிடையாது. 6 5 4 3 2. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 5 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 5 டேர்ம்ஸு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க. 10 × 9 × 4 × 7. 10 5 × 2ன்னு பிரிக்கலாங்களா. 9 3 × 3ன்னு பிரிக்கலாங்களா. 4 அப்படியே இருக்கட்டும், 7 அப்படியே இருக்கட்டும். இப்போ அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கள். 3 வரிசையாக வரும். 3 இங்கே தூக்கி போட்டிங்களா. 4 வந்துருச்சுங்களா. 5 வந்துருச்சுங்களா. அதுக்கடுத்து 6க்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 7 வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக வந்துருச்சுங்களா. வேறு எந்த ஆர்டரில் பிரிச்சிங்கனாலும் உங்களுக்கு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அதே மாதிரி 5 வர மாதிரி வராது. 1 2 3 4 5 டேர்ம்ஸ் வராது. இதே வந்து நீங்கள் 4 டேர்ம்ஸாகவும் 3 டேர்ம்ஸாகவும் பிரிக்கும் போது என்ன பண்ணலாம், இன்னொரு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொண்டுட்டு வரலாம். பட் ஆனால் 5 டேர்ம்ஸ் இதை மாதிரி தான் உங்களால் பிரிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் இதை ரைட் பண்ணிக்கோங்க. 7 6 5 4 3. இப்போ இதுதான் உங்கள் இருக்குள்ளே பெரிய நம்பர், இதுதான் இருக்குள்ளே சின்ன நம்பர். அதே ஆர்டரில் இங்கேயும் எழுதிக்கணும். 11 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 7, 10 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 6, 9 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 5, 8 மைனஸ் ஆருங்கிறது 4, 7 மைனஸ் ஆருங்கிறது 3. இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். மாற்றி எடுத்திங்கன்னா ஆன்சர் தான். உங்களுக்கு வந்து ஆரோட வேல்யூ கரெக்டாக வராது. ஓகேங்களா. இப்போ ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா 11 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 7னா ஆருக்கு 4ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 3நாலுமே ஆருக்கு என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு? 4ன்னு தான் கிடைக்கும். ஒன்றா எதர் இப்படி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வரும். இன்பிட்வீனில் எந்த டேர்ம் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆறுங்கிறது 4 தான் கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். சப்போஸ் 8 people enter an event in a swimming meet. In how many ways could the gold, silver and bronze prizes be awarded அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 8 people வந்து ஒரு ஸ்விம்மிங் மீட்டுக்கு போகிறாங்க. அதில் வந்து 3 prizes வந்து அவார்டட், அதாவது கோல்டு, சில்வரு, ப்ரோன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் அந்த 8 பீப்புளும் வந்து அந்த ப்ரைஸை வந்து வாங்குறது. இன் ஹவு மெனி வேஸ் குட் த கோல்டு, சில்வர், ப்ரோன்ஸ் ப்ரைஸஸ் பி அவார்டு. எப்படி அந்த 3 ப்ரைஸஸையும் அந்த 8 பீப்புளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷினு. டோட்டல் மெம்பர்ஸ் 8. ஓகேங்களா. ப்ரைஸஸ் வந்து 3. இப்போ இந்த 8 மெம்பர்ஸில் யாராவது ஒரு 3 மெம்பர்ஸ் தான் அந்த 3 ப்ரைஸஸை வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு சான்சஸ் பாருங்கள், நான் இங்கே சைடில் போட்டிருக்கேன். ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2, ப்ரைஸ் 3. இப்போ ப்ரைஸ் 1ங்கிறது கோல்டுங்களா, ப்ரைஸ் 2ங்கிறது சில்வருங்களா, ப்ரைஸ் 3ங்கிறது ப்ரோன்ஸ். ஓகேங்களா. ஸோ 1 2 3 நம்ம ஒரு ஆர்டராக வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு, சில்வரு, ப்ரோன்ஸு. இதில் இந்த கோல்டு வாங்குறவன் அந்த 8 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 8 பீப்புளில் யாராவது ஒருத்தர் கோல்டு வாங்கிடுவாங்களா? இப்போ ஸ்விம்மிங் தான். ஸ்விம்மிங் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்துடுவான்.
அதுக்கு அடுத்தது தான் செகண்ட் இன்னொருத்தன் வருவான், தேர்டு ஒருத்தன். இப்போ வந்து ஒருத்தனே வந்து 3 ப்ரைஸ் உங்களால் வாங்க முடியாது. ஒருத்தனே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வரும்போது ஸ்விம்மிங் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தான், ஈக்குவலாக யாரும் வரமாட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க ஃபஸ்ட்டு, பின்னாடி வரவன் செகண்டு, முன்னாடி அதுக்கு பின்னாடி வரவன் தேர்டு, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு கொஷினே வந்து ஸ்விம்மிங் மீட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ரைஸில் அந்த 8 பேர்த்தில் யார் வேணாலும் வரலாங்களா, 8 சான்சஸ். செகண்ட் பிளேஸ்க்கு இங்கே ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா மீதி 7 சான்சஸ். தேர்டு பிளேஸ்க்கு 6 சான்சஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னா இதை வந்து நம்ம கான்செப்ட் படி நம்ம திங்க் பண்ணி இந்த மாதிரி போடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா 8p3. ஓகேங்களா. மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 3 ப்ரைஸஸ் கொடுப்பீங்க. 8p3, என்னங்கிறது 8, ஆறுங்கிறது 3. ஸோ 8 × 7 × 6 ஃபார்முலா அப்படியே போடுங்க. 8ல் ஃபஸ்ட்டு 8 சான்சஸ், 7 சான்சஸ், 6 சான்சஸ் தேர்டு மெம்பருக்கு. ஸோ 336 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். 3 men have 4 coats, 5 waist coats and 6 caps. In how many ways can they wear them அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் மென் வந்து 3. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து 4, நம்பர் ஆஃப் வேஸ்ட் கோட் வந்து 5, நம்பர் ஆஃப் கேப்ஸ் வந்து 6. ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹவு மெனி வேஸ் தே கேன் வியர் தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி வந்து அவங்க போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கோட்டு, இப்போ வேஸ்ட் கோட் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு போடுற கோட்டாக இருக்கும், கேப்பு. இப்போ வந்து இதை 3ஐயுமே அவங்க போடணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வரணும். இப்போ ஒவ்வொன்றும் பாருங்கள். இப்போ இந்த கோட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 4 கோட்டையும் 3 months செலக்ட் பண்ணுறதுக்கு 4p வேஸ் இன்ட்டு அடுத்தது வேஸ்ட் கோட்டு மொத்தம் 5 இருக்குது. 5ஐயும் இந்த 3 months எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, 5p3 வேஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 6 கேப்பு, 6 கேப்பையும் 3 months எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, 6p3 வேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை அப்படியே நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 4p3 அப்படின்னா 4 × 3 × 2 இன்ட்டு 5p3னா 5, 4, 3, 6p3னா 6 × 5 × 4. ஓகேங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்கட் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக ஃபார்முலா எந்த ஃபார்முலா, n × n - r n × n × n - 1 n - 2 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா n - r + 1. இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 4p3னா 4ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ 3னா 4ல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 3 டிஜிட் எழுதணும். அதே மாதிரி 4னா 4 ஸ்டார்ட் பண்ணி 4 டிஜிட் எழுதணும். இப்போ 4ல் ஸ்டார்ட் பண்ணி 3 டிஜிட் எழுதிட்டேன். 4, 3 ஒன்றா மைனஸ் பண்ணி அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 1 lakh உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 17,28,000 கிடைக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 4th சம். ஸோ இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 1,72,800. ஓகேங்களா. இது 17 lakhs கிடையாது, 1,72,800. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 4th சம் பாருங்கள். Determine the number of permutations of the letters of the word simple if all are taken at a time அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ கிவன் வேர்டு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, சிம்பிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு. இப்போ நம்ம இந்த சிம்பிள் அப்படிங்கிற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்டை எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா லெட்டர்ஸையும் எடுத்துக்கோங்க, எல்லா லெட்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு எத்தனை அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுங்க, 6 லெட்டர்ஸ் இருக்குதுங்களா. இப்போ 6 லெட்டர்ஸில் நீங்கள் 6 லெட்டரையுமே எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆஃப் த வேர்ட் சிம்பிள் இஃப் ஆல் ஆர் டேக்கன் அட் ஏ டைம். மொத்தம் n லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 6 லெட்டர்ஸ் எடுக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ n லெட்டர்ஸில் என்னையுமே எடுத்துக்கோங்க, அப்படின்னா NPN தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 லெட்டர்ஸில் ஆல் ஆர் டேக்கன் அட் ஏ டைம் அப்படின்னா 6p6. ஸோ இப்போ 6p6 அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க, NPNனா n ஃபேக்டோரியல் தானே.
NPN அப்படின்னா n ஃபேக்டோரியல் டேரெக்டாக போட்டிங்கனாலும் சரி. 6P6 அப்படின்னா 6 × 5 × 4 × 3 × 2 × 1 ஆன்சர் 720 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மொத்தம் 6 லெட்டர் சிம்பிள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இதில் 6 லெட்டர் இருக்குது. நீங்கள் 6 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 6 பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். 6 பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுக்கு 6 சான்சஸ் வருமா? 6 லெட்டர்ஸில் எதை வேணாலும் போட்டுக்குவீங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெட்டர்ஸ் தான். இங்கே 1 சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 தான். இங்கே 1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 4, அதுக்கு அடுத்தது 3, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கு அடுத்தது 1. ஓகேங்களா? இங்கே ரிப்பீட்டேஷன் பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டேஷன்லாம் வராது. ரிப்பீட்டேஷனாக எல்லா லெட்டரும் எஸ்னு இந்த மாதிரிலாம் எடுக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அது மீனிங்ஃபுல்லே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லெட்டரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்கிற லெட்டர்ஸ் தான் இங்கே பார்க்கணும். ஸோ 720 வேஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த அதாவது இப்போ இதில் என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிம்பிள் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குதுன்னா இந்த வேர்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுக்கணும். MIESPLE இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா SMPILE இந்த மாதிரி. அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி 6 லெட்டர்ஸு அதுங்களுக்குள்ளாரையும் நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றி மாற்றி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். அப்படின்னா 720 அரேஞ்ச்மெண்ட் உங்களால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த 6 லெட்டர்ஸையும் மாற்றி மாற்றி டெஸ்ட்டுக்கு அந்த நீங்கள் ஒரு லெட்டர் மாற்றலாம், 2 லெட்டர் மாற்றிக்கலாம், 3 லெட்டர்ஸும் மாற்றலாம், 6 லெட்டர்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், இடத்த மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும்போது 720 வேஸ் வரும். டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் ஹவு மெனி வேஸ் கேன் த டெஸ்ட் பி ஆன்சர்ட் இஃப். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஈச் கொஸ்டின் ஹேஸ் 4 சாய்ஸஸ். ஸோ நம்மளுக்கு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 4 மல்டிபிள் சாய்ஸ் இருக்குதுங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு 4, கொஸ்டின் நம்பர் 2க்கு 4, இதே மாதிரி 10 வரைக்கும் என்னது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 சாய்ஸஸ். ஸோ அப்படின்னா 4 சான்சஸ் ஈச் கொஸ்டின். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 4 × 4 × 4 10 டைம்ஸ்னா 4^10. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The first 4 question have 3 choices and the remaining have 5 choices. இப்படின்ட்டாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 4 கொஷினுக்கு 3 சான்சஸ், 3 சாய்ஸ் இருக்குது. 3 வேஸில் நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ஆன்சரை. 5லேருந்து 6, 10 வரைக்கும் பாருங்கள், எல்லாத்துக்குமே 5 சான்சஸ். 5 வேஸில் நீங்கள் ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 3 × 3 × 3 × 3 5 × 5 எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ் போடுங்க. அப்படின்னா 3^4 × 5^6. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் n ஹேஸ் n+1 சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை கொஷின் இருக்குதுங்க, 10 கொஷின்ஸ் இருக்குது. கிவனில் 10 கொஷின் கொடுத்துருக்குறாங்க. கொஷின் நம்பர் n ஹேஸ் n+1 சாய்ஸஸ் அப்படின்னா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. கொஷின் 1க்கு பாருங்கள், கொஷின் 1 ஹேஸ் n+1னா n-க்கு n+1, 1க்கு 1+1 2 சாய்ஸஸ். கொஷின் 2 ஹேஸ் 2+1 3 சாய்ஸஸ். அப்படின்னா கொஷின் 10 ஹேஸ் 10+1 11 சாய்ஸஸ். இப்போ நம்மளுக்கு கொஷின் 1, 2, 10 வரைக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னா எனக்கு 10 கொஷின்ஸுக்கு வேணும். 2 × 3 × 4 × up to 11 வரைக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி 1 × வந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த 1 இல்லைனாலுமே உங்களுக்கு இப்போ 2 × 3 × 4 × 11 அப்படின்னாலுமே வரக்கூடிய ஆன்சரும் இது கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் சேம் தானே. அப்படின்னா நீங்கள் இது என்னென்னு எடுத்துக்கலாம், 11 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா. ஸோ இப்போ 11, ஏன்னா உங்களால் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது. 11 ஃபேக்டோரியல் அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் பெருசாக போகும். அதனால் நீங்கள் 11 ஃபேக்டோரியல்னு ஆன்சர் முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல முன்னாடி 1 இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. 1 × 2 × எழுதினாலும் அதே மீனிங் தான். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சேம் மீனிங் தான். அதனால் 2, 3, 4 up to 11 வரைக்கும் வரனால 11 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் 6th சம். A student appears in an objective test which contain 5 multiple choice questions. Each question has 4 choices out of which one correct answer அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 4 choices out of which one correct answer. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இதில் வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கேன் த ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் வந்து 5 மல்டிபிள் சாய்ஸஸ், 5 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மொத்தமாக 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஈச் கொஸ்டின் ஹேஸ் 4 சாய்ஸஸ் அவுட் ஆஃப் விச் ஒன் கரெக்ட் ஆன்சர். இப்போ அந்த 4 சாய்ஸஸில் எது வேணாலும் கரெக்ட் ஆன்சராக இருக்கும், அது தெரியல நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கேன் த ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் அப்படின்னா
இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ஆன்சரை சூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் 1 சூஸ் பண்ணலாம், ஒருத்தர் 2 சூஸ் பண்ணலாம், ஒருத்தர் 3. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கு 4 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 5. ஈச் கொஷின் ஹேஸ் 4 சாய்ஸஸ். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1க்கு 4, கொஷின் நம்பர் 2க்கு 4 சாய்ஸஸ், கொஷின் நம்பர் 3க்கு 4, கொஷின் நம்பர் 5க்கு 4, அதே மாதிரி சார் 1 2 3 4 5க்கு 4 சாய்ஸஸ். ஸோ 4^5. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா கொஷின் நம்பர் 1க்கு 4 சாய்ஸஸில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாய்ஸை கொடுப்பாங்க. 1 எடுக்கலாம், ஆர் 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், ஆர் 4 எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 சான்சஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஷின். ஹவு வில் த ஆன்சர் சேஞ்ச் இஃப் ஈச் கொஷின் மே ஹாவ் மோர் தேன் 1 கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கிவன் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்க? 5 கொஷின்ஸ் இருக்குதுங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 5 இருக்குது. இப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு வந்து 4 ஆன்சர் வந்து 4 சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஷினில், இஃப் ஈச் கொஷின் மே ஹேவ் மோர் தேன் 1 கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒவ்வொரு கொஷின்லேயும் 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கொஷின் நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 4 ஆப்ஷன் இருக்குது கொஷின் நம்பர் 1க்கு. ஈச் கொஷின் மே ஹேவ் மோர் தேன் 1 ஆப்ஷன். மோர் தேன் அப்படின்னா இந்த கொஷின் நம்பர் 1க்கு இது மட்டும் கரெக்டாக இருக்கலாம், அல்லது இது 2ம் கரெக்டாக இருக்கலாம், அல்லது இந்த 3யுமே என்னது ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த என்ன பண்ணலாம், இந்த 4மே உங்களுக்கு எப்படி இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஈச் கொஷின் ஹேஸ் பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ். இப்போ நம்ம ஒரு கொஷினுக்கு மட்டும், ஈச் கொஷின் அப்படின்னு நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஒரு கொஷினுக்கு மட்டும் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா? இப்போ ஒரு கொஷின் நம்பர் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன். அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 2 3. இப்போ ஒரு ஆன்சர் மட்டும் கரெக்ட் அப்படின்னா ஏபிசிடி மொத்தம் எத்தனை சான்ஸ்? ஏ மட்டும் கரெக்டுனா அது ஒரு சான்ஸா? பி மட்டும் கரெக்டுனா அது ஒரு சான்ஸுங்களா? சி கரெக்டுனா ஒரு சான்ஸுங்களா? டி கரெக்டுனா ஒரு சான்ஸ். மொத்தமாக 4 சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா எப்படி பேர் பண்ணுவீங்க? ஏபி இருக்கலாம், பிசி இருக்கலாம், சிடி இருக்கலாம், ஏசி ஏடி பிடி, மொத்தம் 6 சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி 3 ஆன்சர் மட்டும் கரெக்ட் அப்படின்னா ஏபிசி பிசிடி ஏசிடி ஏபிடி, மொத்தம் 4 சான்சஸ் வருது இதில். அதே மாதிரி 4மே கரெக்ட்னா ஒரே ஒரு சான்ஸ். ஏபிசிடி 4மே கரெக்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பாசிபிள் நம்பர் ஆஃப் வேஸ். ஒரு ஆன்சர் கரெக்டுக்கு 4 சான்சஸ் வருது, 2 ஆன்சர் கரெக்டுக்கு 6 ஆன்சர், 3 கரெக்டுக்கு 4, 4மே கரெக்டுக்கு 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஒன்றா இப்படி வரலாம், 6 இப்படி தானே வருது. ஸோ 6 அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணும். மொத்தமாக 15 வேஸ் வருது. நீங்கள் மோர் தென் 1 கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு 15 சான்சஸ் கிடைக்குது. அப்படின்னா 5 கொஷினுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 15 × 15 × 15 × 15, 15^5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th, how many strings can be formed from the letters of the word article so that vowels occupy the even places அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோங்க? 7 லெட்டர்ஸ் இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் வவல்ஸ் அப்படின்னா, வவல்ஸுங்கிறது என்னதுங்க உங்களுக்கு? AEIOU. இந்த லெட்டர்ஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் வவல்ஸு இப்போ 3 வவல்ஸ் இருக்குதுங்களா? இப்போ இந்த 3 வவல்ஸ் என்னென்ன? A ஒன்று இருக்குது, I ஒன்று இருக்குது, E ஒன்று இருக்குது. ஓகேங்களா? AIE 3மே வந்து உங்களுக்கு வவல்ஸ் இங்கே இருக்குது. நம்பர் ஆஃப் வவல்ஸ் வந்து 3. AIE இதெல்லாம் வவல்ஸு, 3 வவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பாக்ஸை போடுங்க. மொத்தமாக 7 லெட்டர்ஸ்க்கு 7 பாக்ஸ். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5 6 7 பிளேசஸ். இந்த 7 பிளேஸில் ஈவன் பிளேசஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வவல்ஸ் ஆக்குபை பண்ணுதுங்கிறாங்க. 2 4 6 ஈவன் பிளேசஸுங்களா? இந்த ஈவன் பிளேசஸில் உங்களுக்கு வவல்ஸ் ஆக்குபை பண்ணுது. இந்த ஈவன் பிளேசஸில் பாருங்கள் 3 வவல்ஸ் இருக்குதுங்களா? 3ல் ஃபஸ்ட்டு பிளேஸஸ்க்கு, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு 3 வவல்ஸு அப்படி எது வேணாலும் போகுங்களா? ஸோ 3 சான்சஸ். இங்கே ஒன்று போட்டுட்டிங்கன்னா இதுக்கு 2 சான்சஸ், இங்கேயும் ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே ஒரு சான்ஸ்.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் லெட்டர்ஸ் வந்து ரிமைனிங் வந்து 4 பிளேசஸ் இருக்குதுங்களா. ரிமைனிங் வந்து லெட்டர்ஸ் வந்து 4, ரிமைனிங் லெட்டர் 4. ரிமைனிங் இருக்கிற 4 லெட்டரை மீதி இருக்கிற பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டீங்க, வவல்ஸ் வச்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டீங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கிற பிளேஸில் 4 லெட்டரை சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு 4ல் எதை வேணாலும் போடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 3 தான். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. 4 × 3 12, 12 × 3 36, 36 × 4 எவ்வளோ வருங்க? 36 × 2 × 2 4, 6 4s are 24, 2, 4 × 3 12, 13 14, 144 தான் ஆன்சர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 3 பிளேசஸ்க்கு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 3 × 2 × 1, 3 × 2, அந்த 3 பிளேசஸ்க்கு உங்களுக்கு 3 வவலுக்கு 3 பிளேசஸ் இருக்குது, 3p3. அதே மாதிரி ரிமைனிங் 4 லெட்டர்ஸுக்கு 4 பிளேசஸ் இருக்குது. ரிமைனிங் 4 லெட்டருக்கு 1 2 3 4 பிளேசஸ் இருக்குது. அப்போனா 4p4. ஸோ 3 ஃபேக்டோரியல் × 4 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 144 தான் வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை அப்படியே பாக்ஸை போட்டுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்முட்டேஷனில் போடணும் அப்படின்னா 3 வவலுக்கு 3 பிளேசஸ் இருக்குது, 3p3. ரிமைனிங் பாக்ஸ், இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணாத பாக்ஸுக்கு மொத்தம் 4 பாக்ஸுக்கு 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 4p4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8th sum. 8 women and 6 men are standing in a line. How many arrangements are possible if any individual can stand in any position அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்மில் மொத்தமாக 8 உமன்னு 6 men இருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் 14. ஸோ இப்போ அந்த 14 மெம்பர்ஸும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. லேடிஸ், அதாவது மென் தனியாக உமன்ஸ் தனியாக, இல்லை ஒரு மென்னு ஒரு உமனு, இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்காதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு இண்டிவிஜுவல் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் இங்கே இப்போ இதில் பிளேஸ் வந்து நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன். நீங்கள் இங்கிருந்தே 1 2 3 4ன்னு போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி பேர் கொடுத்துக்கோங்க. நான் PDF கொடுக்கும்போது மாற்றி கொடுத்து விட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே அப்படி போகும்பொழுது நீங்கள் இங்கே வந்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே 1 2 3 4 5 8 9 10 11 14 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பிளேசஸ் தானே, ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ்னு ஃப்ரம் லெஃப்ட்லேருந்தே ரைட்டுக்கு சைடு போகிற மாதிரி எல்லா சம் இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி போடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்ஸுக்கு போகும்போது 1th பிளேஸு 100th பிளேஸு 10th பிளேஸு 100th பிளேஸுன்னு போகிறனால நான் இங்கேருந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அது விட்டுருங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அது. நம்மளுக்கு இந்த செகண்ட் எக்ஸசைஸில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் மாற்றி போட்டேன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னா 14 மெம்பர்ஸு 14 பிளேசஸ். ஸோ அந்த 14 பிளேசஸ்க்கும் 14 மெம்பர்ஸ்க்கும் 14p4 வேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு உங்களுக்கு வந்து 14 13. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அரேஞ்ச்மெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு 14 சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. செகண்ட் பிளேஸுக்கு 13 சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தேர்டு பிளேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 சான்சஸ். அடுத்தது 4th பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஸில் யார் வேணாலும் உட்காந்துக்கலாம். 5th பிளேஸில் 10 மெம்பர்ஸில் யார் வேணாலும் அந்த உட்காந்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியே ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னா 1 வரைக்கு முடியும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 14p4னா 14 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. டேரெக்டாக போட்டுக்கோங்க, ஃபார்முலா போட வேண்டாம். npn = n ஃபேக்டோரியலுங்களா, அந்த ஃபார்முலா அப்படி 14 ஃபேக்டோரியல் வேஸ்ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம் அதுலேயே இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் ஆல் 6 men be standing next to one another அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா மென்னும் அடுத்தடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் எல்லா மென்னும் நிற்கணும். உமனை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்படிங்கும்போது பாருங்கள், நான் 14 பாக்ஸ் இதில் போட்டிருக்கேன். 14 பாக்ஸில் நம்மளுக்கு இந்த 6 மென்னையும் ஒரு யூனிட்டாக அப்படியே அந்த நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 மெம்பர்ஸையும் அப்படியே ஒன்றா ஒரு கைத்தால கட்டிட்டிங்கன்னா எங்கேயுமே நகர மாட்டாங்களா. இந்த 6 மென்னையும் அப்படியே ஒன்றா வச்சுக்கோங்க, ஒரு யூனிட். அப்புறம் விமன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அந்த 8 விமன்ஸும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், அடுத்தது ஒன்றா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விமனை ஃபில் பண்ணிக்கோங்க, அப்புறமால ஒரு 6 மென் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க அடுத்த 6 கட்டத்துக்கு. அப்புறம் விமன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 விமன் அதுக்கப்புறம் 6 மென் வரலாம்.
அதுக்கப்புறம் விமன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த 6 மென்னு என்ன ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டு ஒன் another, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரே தான் நிற்கணும் ஒளி, எங்கேயும் ஸ்பிளிட் ஆகி போயிடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், அந்த 6 மென்னையும் ஒன்றா சேர்த்துக்குவாங்க, ஒரே ஒரு யூனிட்டு. ஓகேங்களா? அவங்க எங்கே நகர்த்துனீங்கனாலும் அந்த 6 பேர்த்தையும் ஒன்றா தான் நகர்த்தணும். அப்படிங்கும்போது அதை ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. 8 விமன் இருக்காங்களா? ஸோ 8 + 1 9 யூனிட். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு இந்த 6 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே ஒன்று தான், எங்கே நகர்த்துனீங்கனாலும் அப்படின்னா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பேர்த்தையும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 6 பேர்த்தையும் ஒரு பாக்ஸாக அப்படியே கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரே பாக்ஸ். இந்த பக்கம் ஒரு 8 + 1 9 பாக்ஸ் இருக்குது. இந்த 9 பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். 9 பாக்ஸு என்ன பண்ணலாம், இடத்த மாற்றி மாற்றி வைக்கலாங்களா, இது அப்படியே இங்கே பின்னாடி போகலாம். அதுக்கடுத்து முன்னாடி விமன்ஸு இந்த 6 மென்னும் அப்படியே என்ன பண்ணலான்னா 9 ஃபேக்டோரியல் வேஸில் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இடத்த மாற்றி மாற்றி நின்றுக்கலாம். அரேஞ்ச்மெண்ட் தானே உங்களுக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும் போது நான் 6 ஃபேக்டோரியல் வேஸ், அதாவது 6 வேஸில் என்ன பண்ணிக்கலாம், மாற்றலான்னு சொல்லி சொன்னாங்களா முன்னாடி. அதே மாதிரி இந்த 9 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 9 யூனிட்டையும் 9 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்டூ இந்த 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 6 மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளார அந்த மென்னுக்குள்ளார மட்டும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கலாம். 6 மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளார 6 ஃபேக்டோரியல் வேஸில் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த 6 மெம்பர்ஸுக்கு 6 பாக்ஸ் இருக்குதுங்களா, 3 4 5 6 பாக்ஸ், 3 4 5 6. ஓகேங்களா? இப்போ இந்த 6 பாக்ஸில் உங்களுக்கு 6 ஃபேக்டோரியல் வேஸில் அவங்க ஃபில் பண்ணலாம். 6 பாக்ஸுக்கு 6 மென் இருக்கிறாங்க. நான் 6 மென்னையும் ஒரு இதுக்குள்ளார போட்டு கட்டி வச்சிட்டோமா, அவங்களுக்குள்ளாரே மாற்றும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு 6 சான்சஸ் வரும், செகண்டுக்கு 5 4 3 2 1 6 ஃபேக்டோரியல் வருதுங்களா. 6 ஃபேக்டோரியல் வேஸில் அவங்களுக்குள்ளார மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக மாற்றும் பொழுது இந்த மென் ஃபுல்லும், இந்த மென் 6 பேர்த்தையும் ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். மீதி விமன் 8 பேர், 1 2 3 4 5 6 7 8 விமன் 8, மொத்தம் 9 பாக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 9 பாக்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மென் 6 இதை அப்படியே அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க. இவங்க எல்லாம் ஒரே யூனிட் அப்படியே ஒரு பாக்ஸுக்குள்ளார கட்டி வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்குள்ள இவங்கெல்லாம் இடத்த மாற்றினீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் மென்னு கிடையாது, எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு உங்களுக்கு 9 சான்சஸ் இருக்கும், செகண்டுக்கு 8 7 6 5 4 3 2 1. ஸோ 9 ஃபேக்டோரியல் வேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல், மல்டிப்ளிகேஷன் வேண்டாம், நீங்கள் இதோட விட்டுங்க, நம்பர்ஸ் பெருசாக போகும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட் வில் நோ 2 men be standing next to one another அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு 2 மென் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மென்னும் ஒரு விமனுக்கு இன்பிட்வீனில் தான் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு விமன் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விமன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. W1 W2 மொத்தம் 8 விமனுக்கு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த 8 விமனுக்கு பிட்வீனில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் மென்னை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டேஷ் போட்டிருக்கேன். டேஷ் எல்லாம் உங்களுக்கு மென்னை ஃபில் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் மென்னை ஃபில் பண்ணிக்கலாம். கொஷின் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு 2 மென்னும் பக்கத்தில் நிற்கக்கூடாது, நெக்ஸ்ட் டு ஒன் another, அடுத்தடுத்து நிற்கக்கூடாது. இப்போ இந்த 1 2 3 4 5 6 7 8 9ன்னு சொல்லிட்டு பிளேசஸ் ஃபில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மென்னு நின்னாங்க அப்படின்னா எந்த ஒரு மென்னுமே பக்கத்தில் வராது. ஒரு விமனுக்கு இன்பிட்வீனில் ஒரு விமன் வந்துருவாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பாருங்கள். இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ விமன் 1 விமன் 2 விமன் 3க்கு இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த விமன் வேணாலும் வரலாங்களா, மொத்தம் 8 விமன்ஸில் யார் வேணாலும் வரலாம். இங்கே 7, அதுக்கப்புறம் இங்கே 6 சான்சஸ் தான். 8 7 6 5 4 3 2 1 சான்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 8 ஃபேக்டோரியல் வேஸில் அந்த விமனை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விமனை ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே மொத்தம் 6 மென் இருக்கிறாங்க. நான் 6 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்போ நீங்கள் ஃபேக்டோரியல் போடுவீங்க அப்படின்னா பிளேசஸும் மென்னும் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன அங்கே ஃபில் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு மென் நிற்கிறதுக்கு பாருங்கள், மொத்தம் 9 பிளேசஸ் இருக்குது. 9 பிளேசஸில் 6 தான் ஃபில் பண்ண முடியும்.
ஓகேங்களா. மீதி ரிமைனிங் 3 பிளேசஸ் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா மொத்தமாக இருக்கிறதே 6 மெம்பர்ஸ் தான். பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற இடம் 9. அந்த 9ல் 6 மட்டும் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணும்போது 9p6. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு தியரம் 4.4, த நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் வேர் p ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் ஆஃப் டிஃப்ரெண்ட் இஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பர்முடேஷன்ஸ் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸில் p ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரே சேமாக இருக்கும், ரிமைனிங்கில் வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா n ஃபேக்டோரியல், மொத்தம் n ஆப்ஜெக்ட்ஸு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த சேம் கைண்டை மட்டும் எத்தனை இருந்தாலுமே அதை ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேமாக வருது இல்லை, அதனால் அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல். ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் சேமாக வரதுக்கு சொன்னோம். ஜென்ரலாக த நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் வேர் p1ங்கிறது ஒரு கைண்டு, p2ங்கிறது ஒரு செகண்ட் கைண்டு, pkங்கிறது கேத்து கைண்டு, மீதி ரிமைனிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்டு ஈஸ். இப்போ பாருங்கள் n ஆப்ஜெக்ட்ஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இது ஒன் கைண்டாக p1ங்கிறது p1 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கோங்க இன்டூ p2 ஃபேக்டோரியல் அப் டு pk ஃபேக்டோரியல் வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணி. இது ஜென்ரல் ஃபார்முலா. சம்முக்கு வாங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த அடுத்த 9th சம் போட போகிறோம். ஃபைண்ட் த டிஸ்டிங்க்ட் பர்முடேஷன்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு மிசிசிப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் மொத்தம் லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 11 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 11 லெட்டர்ஸில் I, S and P. ஐங்கிறது அக்கர்ஸ் 4 டைம்ஸ். இந்த ஐங்கிறது உங்களுக்கு எத்தனை டைம் வருது அப்படின்னா 4 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. எஸ்ங்கிறது 4 டைம்ஸ் வந்துருக்குது. பிங்கிறது 2 டைம்ஸ் வந்துருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா. இப்போ வந்து சேம் கைண்டாக ஐங்கிறது 4 டைம்ஸ் சேம் கைண்டாக வந்திருக்குங்களா. எஸ்ங்கிறது 4 டைம்ஸ் சேம் கைண்டு, ஒரே மாதிரி எஸ் வந்துருக்குது 4 டைம். பிங்கிறது 2 டைம்ஸ் வந்துருக்குது. ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ டோட்டல் லெட்டர்ஸ் எவ்வளவு, மொத்தம் n. ஸோ என்னங்கிறது 9. ஸோ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த சேமாக வந்துருக்கிறது பாருங்கள் 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கோங்க. சிம்பிளை பண்ணிடுங்க இதை. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 9 ஃபேக்டோரியல் கிடையாது, 11 ஃபேக்டோரியல். இங்கே வந்து 9ன்னு போட்டேன் மாற்றி. ஓகேங்களா. 11 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 11 ஃபேக்டோரியலுக்கு இங்கே 11 போட்டுக்கோங்க, நான் மாற்றி கொடுத்துறேன். ஓகேங்களா. 11 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 11 எப்படி பிரித்து எழுதலாம், 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5. இப்போ 4 இதோட 4 ஃபேக்டோரியல் நிறுத்திக்கோங்க. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எழுதுவீங்க. இந்த 4 இந்த 1 2 3 4 அப்படியே 4 ஃபேக்டோரியல்னு எழுதிட்டேன். டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். இந்த 4 ஃபேக்டோரியல் 24ன்னு மாற்றிட்டேன். 2 மாற்றியாச்சு 2 ஃபேக்டோரியல். இப்போ உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 24 இன்ட்டு 2 எவ்வளோ வருங்க, 48ன்னு வருங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது கேன்சல் பண்ணும்போது 6 இன்ட்டு 8 48ன்னு வரும். 6 8 இது இந்த 6 8ம் இந்த 24 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 11 10 9 7 5 மட்டும் வரும். ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,650 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 10th சம், அதே சேம் மாடல் தான். ஹவு மெனி வேஸ் கேன் த ப்ராடக்ட் a ஸ்கொயர் b கியூப் c பவர் 4 b எக்ஸ்பிரஸ்டு வித்தவுட் எக்ஸ்பனன்ஸ் அப்படின்னு சொல்லி எத்தனை வேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. a ஸ்கொயர் b கியூப் c பவர் 4. a ஸ்கொயர்னா 2a, b கியூப்னா 3b, c பவர் 4னா 4c கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 9 வந்துருச்சுங்களா. சரி, ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் சரி, நீங்கள் அப்படியே எழுதினாலும் சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 9. இதில் ஏங்கிறது 2 டைம்ஸு, பிங்கிறது 3 டைம்ஸு, சிங்கிறது 4 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. இப்போ மொத்தமாக 9 லெட்டர்ஸ் இருக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட் ஆனது 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல். சிம்பிளை பண்ணுங்கள். 9 ஃபேக்டோரியல் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் முடிச்சுக்கோங்க. எனக்கு கீழே 4 இருக்குது அதனால். இங்கே 2 ஃபேக்டோரியல் 2 3 ஃபேக்டோரியல் 6 4 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 4 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 இன்ட்டு இப்போ 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. இப்போ இந்த 6 போயிடுச்சு. 9 4 7 இன்ட்டு 5னா 1260. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 11th சம். இன் ஹவு மெனி வேஸ் 4 மேத்தமெட்டிக்ஸ் புக்
3 physics book and 2 chemistry books and 1 biology book can be arranged on a shelf so that all books of the same subjects are together அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 4 மேக்ஸ் புக் இருக்குங்க. அந்த மேக்ஸ் புக்கு சேம் சப்ஜெக்ட் டூகெதராக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அது எங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகி போயிடக்கூடாது. ஒரு ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு இன்பிட்வீனில் மேக்ஸ் வந்துடக்கூடாது, தனித்தனியாக. அப்புறம் ஒரு மேக்ஸு, அப்புறம் ஒரு ஃபிசிக்ஸு, அப்புறம் ஒரு பயாலஜி, இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி வரக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சேம் சப்ஜெக்ட் புக்கு எல்லாமே அப்படியே என்ன இருக்கணும், செட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த 4 மேக்ஸ் புக்கும் அப்படியே ஒரு செட்டு, இந்த 3 ஃபிசிக்ஸ் புக்கு ஒரு செட்டு, இந்த 2 கெமிஸ்ட்ரி புக்கு ஒரு செட்டு, ஒரு பயாலஜி புக்கு ஒரு செட்டு. ஓகேங்களா? இந்த 4 மேக்ஸ் புக்கு அப்படியே ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே போட்டு ஒரு கைத்தால் கட்டிக்கிற மாதிரி. இதை என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே கைத்தால் கட்டிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு யூனிட், இது அப்படியே ஒரு யூனிட், இது அப்படியே ஒரு யூனிட். இப்போ ஒரு செல்ஃபில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு இந்த 4 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4. இந்த 4 யூனிட்டையும் 4 ஃபேக்டோரியல் வேஸில் மாற்றிக்கலாங்களா? 4 யூனிட் அதுங்களுக்குள்ளாரே இடத்த மாற்றலாம்ல. இந்த கட்டை அப்படியே தூக்கி நீங்கள் எங்கன்னா போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டு 3 ஃபிசிக்ஸ் புக்கே உங்களுக்கு சான்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு, இந்த 2 கெமிஸ்ட்ரியும் தூக்கி எங்கே போடலாம், வேறு இடத்த மாற்றிக்கலாங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 கட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 4 யூனிட்டு, இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட். இந்த 4 யூனிட்டையும் 4 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்ட்டு, இப்போ நீங்கள் அந்த கட்டெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க. இப்போ அந்த கட்டுக்குள்ளார போகணும். இப்போ இந்த கட்டுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் புக்கு 4 மேக்ஸ் புக் இருக்குது. அந்த 4 மேக்ஸ் புக்கையும் 4 ஃபேக்டோரியல் வேஸில் அந்த புக்குக்குள்ளார மட்டும் நீங்கள் மாற்றி, மேக்ஸ் புக்குக்குள்ளார மட்டும் மாற்றலாங்களா? 4 ஃபேக்டோரியல் வேஸ். அதுக்கடுத்து 3 ஃபிசிக்ஸ் புக்கையும் 3 ஃபேக்டோரியல் வேஸில் அதுங்களுக்குள்ளார தான் நீங்கள் மாற்றணும். அந்த கட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸுக்குள்ளார வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வெளியில் விட்டு மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்குள்ளார போயிடக்கூடாது. அந்த ஃபிசிக்ஸ் புக்கு 3 ஃபிசிக்ஸ் புக்கையும் அதுங்களுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இடத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி 2 கெமிஸ்ட்ரி புக்கு 2 ஃபேக்டோரியல் வேஸ். பயாலஜி புக்கு இருக்கிறதே ஒன்று தான், அதனால் அது பிரச்சனை இல்லை, 1 ஃபேக்டோரியல். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 ஃபேக்டோரியல் 24, 4 ஃபேக்டோரியல் 24, 3 ஃபேக்டோரியல் 6, 2 ஃபேக்டோரியல் 2, 1 விட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6912. நெக்ஸ்ட்டு 12th சம். இன் ஹவு மெனி வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் சக்ஸஸ் பி அரேஞ்சு ஸோ தட் ஆல் எஸ் ஆர் டூகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடர் ஆல் எஸ் ஆர் 1 யூனிட். எல்லா எஸ்ஸையும் ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் எல்லாம் நான் ஒன்றா சேர்த்து ரவுண்ட் பண்ணிட்டேன். இது நான் ஒன்றா வச்சு கட்டிட்டேன். மீதி ரிமைனிங் லெட்டர்ஸ் என்ன இருக்கும், யூசிசிஇ. ஓகேங்களா? எஸ்ஸை மட்டும்தான் டூகெதர்னு சொல்லிட்டாங்க, மற்ற லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் ஒரு யூனிட்னா இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட்டு, 3 4 5 மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குதுங்களா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், இந்த 5 யூனிட்ஸையும் 5 ஃபேக்டோரியல் வேஸில் எழுதலாங்களா? இது ஒரு யூனிட், ஃபஸ்ட் யூனிட்டு, இது செகண்ட் யூனிட்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5th யூனிட்டு. ஓகேங்களா? இப்போ 5 ஃபேக்டோரியல் வேஸில் எழுதிக்கலாம். டிவைடடு பை ரிப்பீட்டேஷன் எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சு, அதாவது லெட்டர்ஸ் வந்த லெட்டர்ஸ் திருப்பி அக்கர் ஆகுது அப்படின்னா டிவைடில் போடணுங்களா? சேம் கைண்டாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ இது எல்லாமே இது ஒரே யூனிட், இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இதில் இருக்கிறது ஒரு பாக்ஸ், ஒரு பாக்ஸாக அப்படியே இருக்குது. இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட். பட் இந்த சி 2 டைம் வந்துருச்சுங்களா? தனித்தனி யூனிட்டாக கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சி அக்கர்ஸ் 2 times, அதனால் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு. இப்போ இதுக்கு வாங்க 3 ஃபேக்டோரியல், மொத்தம் எஸ்ங்கிறது ஒரு யூனிட். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார போகிறோம். அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற பாக்ஸில் எஸ்ங்கிறது 3 ஃபேக்டோரியல். இப்போ அந்த எஸ்ஸுமே 3 என்னவாக இருக்குது, சேம் கைண்டாக இருக்குது. டிவைடட் பை 3 times வந்ததுனால 3 ஃபேக்டோரியல். இப்போ உங்களுக்கு இது அப்படியே கேன்சல் ஆகி போயிடும். 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 120 by 2 16 கிடச்சிரும். நீங்கள் இந்த 3 ஃபேக்டோரியல் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் எல்லா சமுக்குமே நீங்கள் அப்படி விட்டுற முடியாது. சப்போஸ் இந்த எஸ்ங்கிறது உள்ளுக்குள்ளார வேறு ஏதாவது லெட்டர்ஸ் மேக்ஸிமம் இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இங்கே 4s வந்தாலுமே 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 தான் வரும். அதனால் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் எழுதி ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான்.
ஓகேங்களா. நான் கான்செப்ட் ஏன் நம்ம இந்த எஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடாதா, ஒரு சில சம்மில் அரேஞ்ச் பண்ணுறமே அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சக்ஸஸில் எஸ்ஸு மட்டும்தான் டுகெதராக இருக்கணுங்கிறாங்க. அப்போனா எஸ்ஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கிட்ட கொண்டு வந்துட்டேன். மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் தனித்தனியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபஸ்ட் யூனிட், செகண்டு, 3, 4, 5 மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. இதில் சிங்கிறது 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குது. இந்த 5 யூனிட்டில் இது ஒரு யூனிட், இது ஒன்று, இது ஒன்று. இப்போ இந்த 5 யூனிட்டில் சி மட்டும் 2 டைம்ஸ் வருது. அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இப்போ இந்த எஸ் 2க்கு எதிராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளார போய் பாருங்கள். 3 டைம்ஸு 3 லெட்டர்ஸ் இருக்குது, 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட்டேஷனுக்கு 3 ஃபேக்டோரியல். 120/2 ஈக்குவல் டு ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ இதில் வரைக்கும் 12 சம்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.